ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் W and ரெசிபி. இப்படி இருக்க ரூமை எப்படி ஆக போகிறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அப்படியே ரூம் டூருமே போட்டுடுவோமா? வாங்களே வீடியோக்குள்ளே போவோம். 2-3 டேஸாக என் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிட்டுக்கிறேன், எனக்கு பெயிண்ட் அடித்து தாங்கன்னு சொல்லி. அவங்களுமே இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லிக்கிறாங்க. சரி வராது, நீங்கள் எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க, நானே அடிச்சு கொள்கிறேன்னு சொல்லி. நல்லா உயரமாக வைக்கிற இடத்துல நானே அடித்து தரேன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் அவங்க கொஞ்ச நேரம் அடிச்சுட்டு இருந்தாங்க. சின்ன ஒர்க் வைக்கிறதால அவங்க என்கிட்ட தந்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் தான் பெயிண்ட் அடித்தேன். ரொம்பவுமே ஜொலியாக இருந்துச்சு. ஃபன்னாக நானுமே அடிச்சிட்டு இருந்தேன். பெயிண்ட் அடித்து அந்த கீழே நாங்கள் சிந்துறோம் தெரியுமா, அதெல்லாம் உடனே தொடச்சிடணும். காஞ்சிச்சின்னு சொன்னால் புறம் பார்த்திங்கன்னா நமக்கு க்ளீன் பண்ணி கொடுறது கஷ்டமாயிக்கும். இதுக்கு பெயிண்ட் அடித்து நான் அந்த மாதிரி தான் மாட்டிக்கொண்டேன். அதால் கையோட சின்னதாக தொடச்சி எடுத்துட்டேன். கீழே அந்த பெயிண்ட் எல்லாம் தொடச்சிட்டு கீழேயுமே மப் பண்ணிவிட்டு அது காஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப காப்பட்டை போட்டு விட்டேன். காப்பட் போடுற வீடியோ எனக்கு எடுக்க கிடைக்கல. காப்பட்டுக்கு மேலேயுமே தூசிக்கிறதால அதையுமே மொப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நானுமே குளிச்சுட்டு அடுத்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லி ரூமில் இருக்கிற எல்லா திங்ஸையுமே ஹோலில் எடுத்து வச்சாச்சு பெயிண்ட் அடிக்க போகிறேன்னு சொல்லி. அந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சமாக ரூமில் கொண்டு நானுமே அந்தந்த இடத்துல அதை வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஷாப்புக்கு போயிட்டு இருந்தோம். ஏன்னா போன ஈத் வ்ளாக்லேயும் பார்த்துப்பீங்க, இதே ஷாப்புக்கு நான் போயிட்டுப்பேன். ஈத் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எப்படியுமே இந்த ஷாப்புக்கிட்ட போகாமல் எங்களோட ஈத் போகவே போகாது. என் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு இருந்தேன். அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் பார்க்கும்போது தான் இந்த ஸ்டிக்கரை கண்டேன். இந்த ஸ்டிக்கரோட ப்ரைஸ் 500. நிறைய ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்துச்சு. அதுவான்னு பார்த்துட்டு இருக்கக்குள்ள அப்புறம் இந்த ஸ்டிக்கரை எடுப்போமேன்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். எனக்கு க்ரீன் கலர் ஃபேவரேட், என் ஹஸ்பண்டுக்கு ப்ளூ கலர். அப்போ அதால் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிக்கிறதால இதை எடுக்கணும்னு சொல்லி தான் எடுத்தேன். ரூம் டூர் பார்த்துடலாமா? இப்படி ரூம் டூர் ரூமை என்னென்ன சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன், பெயிண்டெல்லாம் அடிச்சிட்டுன்னு பார்த்தீங்கன்னா கர்டன்ஸை விளக்கியாச்சு. இப்போ நம்ம ரூமுக்குள்ளே போகலாமா? காப்பட் போட்டிருக்கு. இந்த இதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்குள்ளே வேணுங்க, பெயிண்ட் பட்டது அதை தொடச்சி எடுக்கணும். அது கூட எனக்கு டைம் இல்லை, சரியாக பெருநாள் டைம் சொல்லிட்டு பிஸி ஆகிக்கிறேன். அப்படியே நம்மளுக்கு திறந்தோன்னு சொன்னால் இப்படி வரும். மிக்சர்லாம் டீப்பாக நான் க்ளீன் பண்ணலை, நார்மலாக தான் இருக்குது. புதுசாக நம்ம ரூமில் ஹெட்டாகவே இருக்க இந்த ஸ்டிக்கர் ஒட்டினேன். அதை கம் இல்லாமல் நடுவில் உள்ள 2 பீஸ் அப்படியே கலண்டுட்டு அதை இன்ஷால்லா டபுள் டேப் வாங்கி ஒட்டணும். பெட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பில்லோ கவர்லாம் போட்டு பெட்ஷீட்லாம் போட்டு விரித்து க்ளீன் பண்ணியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா காப்பட்டுமே போட்டிருக்கோம். ஏன்னா இதுக்கு என் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ரூம் டூர் நான் போட்டிக்கிறேன் லாங் வீடியோவில் ரூம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. இப்போ கீழே காப்பட் போட்டதால மாஷால்லாம் நல்லா இருக்கு. கொஞ்சம் நான் வீடியோஸ் எடுக்கிறதுக்குமே நல்லா இருக்குது. பெயிண்ட் அடித்தும் பிரயோசனம் இல்லை கைஸ். அங்கே பாருங்கள், அந்த இடம் அந்த கீழேலாம் இந்த சைடு எல்லாமே திரும்ப அப்படி தான் ஆகிட்டு. பெயிண்ட் அடித்தும் பிரயோசனமே இல்லை. இங்கே என்னை திருப்திக்காக வேண்டி அடிச்சது தான். இந்த பக்கம் இதுவும் ஃபுல்லாக தான் இருக்கும், ஆனால் இங்கே மட்டும் கொஞ்சம் இங்கே நல்லாயிருக்கு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கெல்லாம் ஃபுல்லாகவே அழகாக இருக்குது. இந்த சைட்லேயும் அப்படி அசிங்கமாக இருந்து. அதுக்கப்புறமா என்ன செய்கிற ஈக்கிறத வச்சு வாழ கற்றுக்கணுன்ற மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சு கொள்கிறேன். இந்த மூலையில் ஹேண்ட்பேக் மாற்ற இடம். அப்புறம் கர்ட்டன்லாம் புதுசாக போட்டி தான் ஒரு வீடியோஸில் கண்டிப்பீங்க. அவ்வளோதான் ரூம் டூர். இது இந்த பெருநாளைக்கு புதுசாக ரூமுக்கு ஹெட்டாகினது. கொஞ்சம் அவ்வளோ பெருசாக க்ளீன் பண்ணேன், அவங்களுக்கு காட்டிடுவோம். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் அது ஊறி அசிங்கமாக செவர் போய்ட்டுன்றதுக்காக வேண்டி காட்டிக்கிறேன் காய்ஸ். நல்லா இருக்கா என்னன்னு சொல்லி. இதே திருப்தி அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ செவர் மட்டும்தான் கொஞ்சம் மனசுக்கு திருப்தி இல்லை. பரவாயில்ல காய்ஸ். மேலே நெட்டும் போட்டிக்கு அவ்வளோதான். இன்னொன்று மேலே இங்கே சரியான கூரை சரியான அவசரம் காய்ஸ். அதால் மேலே பெயிண்ட் அடிக்க கிடைக்கல. நான் தான் அடித்தேன். முக்கியமாக நான் தான் அடித்தேன். என் ஹஸ்பண்ட் பிஸியாக இருந்தாங்க, அதால் நான் தான் அடித்தேன். மேலே பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு குறையாவிட்டு மேலே அடிக்கலை. கீழே பெருசாக மேலே பார்த்து தான் விளங்கும். கீழே எவ்வளோத்துக்கு எட்டுமோ அவ்வளோத்துக்கு அடிச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஈத் வ்ளாக், ஈத் ஷாப்பிங் எல்லாமே வரும். நிறைய வீடியோஸ் நானுமே அப்லோட் பண்ணிக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங் தான் பாருங்கள் காய்ஸ். இருக்கிறது அப்படியே காட்டணும்னு சொல்லி தான் வ்ளாக் போட்டிக்கிறேன். பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படின்னு சொல்லுங்கள். பெருநாள் வந்தாலே நிறைய வேலைகள் வந்துடும். அதில் தான் இந்த வீடு க்ளீன் பண்ணுறேன், பெயிண்ட் அடிக்கிறேன். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூவாக வரும். வீடியோ எடிட் பண்ணி போட தான் டைம் இல்லை, போடுவேன் கண்டிப்பாக.
ஓகே காய்ஸ், நானுமே போயிட்டு வரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். வீடியோ போட டைம் இல்லாட்டியும் லைவ் போட்டுட்டு தான் இருக்கிறேன். சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு அவங்களோடையுமே பேசிகிட்ருக்கேன். வீடியோ எண்டுக்குமே வந்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நானுமே போயிட்டு வரேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இவ்வளோ நேரம் என்ன வீடியோ டைம் செலவழித்து பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.